Hey guys, welcome to Foodie Goals. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ரெசிபி சிக்கன் சீஸ் பாப்பர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் சால்ட், கொஞ்சம் பிளாக் பெப்பர், ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோட்டிங் இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் போதும், அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ½ அன் ஹவர் ஆகிடுச்சு, நம்ம சிக்கன் பீசஸ் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம கோட்டிங்க்கு வந்து ஒரு எக்கை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு ½ கப் மைதா, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் பீசஸ் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு சிக்கன் பீஸை எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் ஃபஸ்ட்டு போட்டு கோட் பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு கோட்டிங் பண்ணிடலாம். இது வந்து ஃபஸ்ட் கோட்டிங். செகண்ட் கோட்டிங்க்கு மறுபடியும் எக்கில் போட்டு அதை எடுத்து மறுபடியும் வந்து இந்த ஃப்ளாரில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதேமாரி நம்ம கிட்ட இருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே கோட் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே டைமில் வந்து நிறைய பீசஸ் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற பேட்சஸ் எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பீசஸையும் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ½ கப் டொமேட்டோ கெச்சப், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் இது கூட ஒரு ½ கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது மாதிரி நல்ல ஒரு கொதி வந்தோடனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி யூஸ் பண்ணோன்னா நம்ம சாஸ் வந்து நல்லா திக்காகும். அதுக்காக நெக்ஸ்ட் இது கூட 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா சாஸஸ்லையுமே சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம வந்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பீசஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வில் அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து சாஸ் வந்து சிக்கனோட எல்லா சைடும் வந்து கோட் ஆகி சிக்கனுக்குள்ளெல்லாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸுக்கு பக்கமாக ஆச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கனோட எல்லா சைடும் வந்து சாஸ் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சீஸ் டிப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சீஸ் டிப் செய்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ½ கப் மைதா மாவு வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட 1½ கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா திரியாக ஆயிரும். இது கூட கொஞ்சம் க்ரஷ் பண்ண பிளாக் பெப்பர், 1½ டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் வந்து 250 கிராம்ஸ் சீஸ் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதோட லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா இது வந்து ஈஸியாக கரிஞ்சிரும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சீஸ் டிப் வந்து ரெடி ஆயிரும். நம்ம சீஸ் டிப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கனுக்கு வந்து இது சாஸ் மாதிரி டிப் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சிக்கன் பாப்பஸ் இதுக்குள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி டிப்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான சிக்கன் பாப்பஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், ஹேவ் ஃபன்.